தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 2-1 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாக நாம் கேட்போம். பாருங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற காரியம், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். யார் செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அப்போ அந்த அமித்ஷா தான் என்ன செய்கிறாரு? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதி செய்யறது, பாதி செய்யாமல் போகிறது. 10 நல்லது இருந்தா அதுல எத்தனை செய்வீங்க? மீதிய செய்ய மாட்டீங்க, ஒழுங்கினமா இருப்பீங்க. அததான் அரை மனசோடு. முழு மனசோடு செய்வதனால் நாம் இன்னைக்கு என்ன காரியமோ அதை முழுசா என்ன செய்வீங்க? ஒண்ணுத்துல கூட என்ன செய்ய மாட்டீங்க, குறைவு நீங்கள் வைப்பது இல்லை. ஆனா இந்த அமைச்சர் என்ன செய்யறாரு? நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு செய்யறாரு. ஆனால் சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமானதை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப முழு மனதோடு. அப்ப ஆண்டவரை எப்படி தேடணும் வசனம் சொல்லுது? எப்படி? முழு மனசுனா என்னன்னு தெரியுமா தெரியாதா? சபை பிள்ளைகளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? முழு மனசுனா என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரையே நம்பணும் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி தான். நான் வேலைக்கு போனாலும் ஒரு மெசேஜ் பண்ணணும், எவ்வளவு பிஸில இருந்தாலும் என்ன செய்யணும், எனக்கு ஒரு கால் பண்ணணும், என்னன்னாலும் நல்லா இருக்கிறீங்களான்னு நீ கேட்கணும். ஒரு வாட்டி மிஸ் பண்ணிட்டாலும் ஒரே ஒரு வேலையை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை, இதை சாப்பிடுங்க, இதை பண்ணிடு, இதை செஞ்சிருங்க அப்படின்னு ஒன்ன மறந்துட்டாலும், அன்பு இருந்தா நீ மறந்து இருப்பியா? உன் மனசுக்குள்ள நான் நிறைஞ்சிருந்தா அதை பண்ணாம இருந்திருப்பியா அப்படின்னு கேட்கறியா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஏமா வேலை இருந்தது இருந்தாலும் என் மேல உனக்கு இருந்தா எந்த வேலையில என்ன ஞாபகம் வந்திருக்கும் உனக்கு? அது மாதிரிதான். ஏன் முழு மனதோடு யாரிடம் கேட்கிறோம்? யாரோடு? உன் சரீரத்தோடு. ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? நீ நானும் வேற இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். அதனால உலக மக்கள் கிட்ட இதை கேட்கல, முழு மனசமா எனக்கு செய்யணும். யாருகிட்ட தான் கேட்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாகிய அவர் வழியில் போகிற பிள்ளைகள் இடத்துலதான் அதை கேட்கிறார். முழு மனதோடு என்ன செய்யணுமா? அவருடைய காரியத்தை செய்யணும். நானு ஜபிக்க வரேன், ஆனா என்ன செய்ய மாட்டீங்க? ஜபம் மட்டும்தான் பண்ணுவேன், மீதி என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன். அவருடைய கிரிகளை போய் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்படி என்பது என்னது? அரை மனசு. அல்லேலூயா. ஒவ்வொரு கிரியைகளிலுமே உங்களுக்கு என்ன இருக்கிறது? முழு மனதோடு எந்த ஒரு சூழ்நிலையும் வருவது கிடையாது. ஆனா ஆண்டவர் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கிறார், உலக மக்கள்கிட்ட இல்ல. யாருகிட்ட? ஏன்னா நீங்கள் தான் அவருக்குரியவர்கள், அவருடைய சித்தத்தை செய்கிறீர்கள். இன்னைக்கு சபைக்கு வந்து நீங்க தானே செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்காதவரிடத்துல போய் அன்பை எதிர்பார்க்க முடியுமா? இல்லை. உங்ககிட்ட தான் அவர் கேட்கிறாரு. நீ ஜெபலாம் பண்றதா, ஆனா எனக்கு எப்படி ஜெபம் பண்ற? அரை மனசோடு ஜெபிக்கிற, அரை மனதோடு ஆராதிக்கிற, அரை மனதோடு என்ன செய்கிறா? என் சத்தியத்தை கேட்டு நடக்கிற. முழு மனதோடு என்ன செய்யணும்? எனக்கு நீ செவி சாய்க்க வேண்டும். அதனால இன்னைக்கு நாம முக்கியமா காணக்கூடியது முழு மனதோடு. அல்லேலூயா. அறவர மனசோடு இல்ல, முழு மனதோடு தேவனை தேடுவதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப இந்த அரை மனசு எதனாலே வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். முழு மனசா இல்லை, இல்ல முக்கா மனசா தேடுறோம், இல்ல கால்வாசி தேடுறோம் அப்படின்னா ஏன் இது நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் அவர் சேருவார். அப்ப நீ முழு மனசா ஆண்டவரை தேடினாதானே உனக்குள்ள வருவார். ஒரு மனுஷன் கிட்ட நீ அறகுறா தேடினு வையன், என் மேல அப்ப முழு நம்பிக்கை இல்ல, ஒரு டவுட்லயே தான் இருக்கிறல, அப்புறம் எப்படிங்க நான் அவங்கள்ட்ட உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு மனுஷனை எதிர்பார்க்கிற பொழுது, தேவனை தேடுகிற நீங்கள் அறகுறையோடு அவிவிசுவாசத்தோடு அப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னு வைங்க, அவர் மட்டும் எப்படி உங்களுக்குள்ள வருவாரு நினைக்கிறேன்? நீ ஏன் ஒருத்தவங்க முழுசா உன்னை நம்பலனா, எந்த விஷயம் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன்னா, தேவன் என்ன செய்ய மாட்டாரு உங்ககிட்ட? முழு மனதோடு. நீங்கள் முழு மனதோடு அவரை என்ன செய்யணும்? தேடுகிற பொழுதுதான் அவர் என்ன செய்வார்? உங்ககிட்ட
முழு மனதோடு அவர் வருவார். எல்லாரும் அவர் சொல்ற காரியங்கள் என்ன சொல்றார் பாருங்க, உங்களிடத்தில் சேருவார், பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். அப்போ ஆண்டவரை தேடுவதற்கு முழு மனசு வரல, காரணம்னா அது ஒரு பாவமாகவும் இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதோ செய்யலாம், அதுதான் தேவனிடத்துல முழுமையா உங்களை கொடுக்காதபடி என்ன பண்ணும், தடுக்கும். ஒரு வீட்டுல முழுமையான அன்பு வரலன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல பாதி அன்பு எங்க கொண்டு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க விரும்பினதா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உலக சூழ்நிலையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இருக்கும். அவங்க கிட்ட பாதி அன்பு அதுல போயிடும், மீதி அன்பு குறைஞ்சிடும். அதனாலதான் கொஞ்சம் வரும் கொஞ்சம் மறந்துடும். அல்லேலூயா. அது போலதான் அப்ப பாவங்களும் தேவனுக்கு விரோதமான செயல்களும் உங்ககிட்ட அன்பு என்ன செய்யாது, அவரிடத்துல சேர்வதற்கு வரவே வராது. அது உங்களுக்கு தடையை ஏற்படுத்தும். அதுதான் சொல்றாரு, அது வராம இருக்குன்னா உங்க கைகளை என்ன செய்யணும், சுத்திகரியுங்கள். உங்க மனசு என்ன செய்யணும், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் என்ன இருக்கிறதோ அதை நீங்க என்ன செய்யணும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அப்ப இருமனம் உள்ளவர்கள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் மைண்டட். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனசுன்னு தான் முழுசா ஆண்டவர் கொடுக்கணும், பாதி கொஞ்சம் பாதி அங்கன்னு இருந்தால் அது இருமனம். அப்படின்னா நான் ஆவிக்குரியதில் ஆண்டவரை தேடுறேன், அங்க வந்து உலக கிரிகளை சிந்தித்து கொண்டு இருந்தா என் மனசு என்ன பண்ணுது, ரெண்டு மனசும் அலமாயுது. இப்ப நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன், ஜெபிக்கும் போது என்ன சிந்தனை வரணும் உங்களுக்கு சொல்லுங்க. வேலை செய்யும் போது என்ன கவனம், எப்படி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா வேலை செய்ய அப்படின்னு சொல்லும் போது முழு கவனமா. அப்போ ஆலயத்துக்கு வந்து நீ ஜெபம் பண்றேன்னு வையா, எப்படி ஜெபம் பண்ணா, இங்க வேற என்ன எதுல வேலை இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க, என்ன வேலை, என்ன வேலை, ஜெபிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், அதன்படி நடக்கணும், அவ்வளவுதானே. அதை செய்யாம நீங்க ஜெபிக்கிற நேரத்துல இப்ப வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம போனா என்ன நடக்கும் அப்படி என்று நீங்கள் சிந்திக்கிற பொழுது என்ன ஆவீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போகிற நிலை வரும். உங்க மனசு அலைப்பாய ஆரம்பித்து விடும். வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருந்ததோ சத்தியம் உங்களுக்குள்ள போமா. நீங்க கேட்டவனே இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி தான் சொல்லுவீங்க, பாதி சொல்ல மாட்டீங்க. ஆனா ஒரு சினிமாவை பார்க்கும் போது என்ன செய்வீங்க, இப்ப பாரு அவன் அடிப்பான் பாரு, இப்ப பாரு அவன் பேசுவான் பாரு, அப்படி 2 வாட்டி பார்த்துட்டானா இவனே டைரக்ஷன் பண்ணிடுவான். ஏன், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈடுபாடு, அவ்வளவு இறைச்சல் இருக்கும், அவ்வளவு காரியம் இருக்கும், அவ்வளவு பேர் மத்தியில பார்ப்பான். ஆனா இவன் மட்டும் சீனு மாறாம சொல்லுவான். ஏன் சொல்லு, அவன் கவனம் முழுவதும் டேய் சினிமா பார்க்க வந்துட்டு என்ன நீ அமைதி உட்கார், தெருல பாரு அவனா உட்காரு அப்படி என்று சொல்லி என்ன செய்வீங்க கவனமா. ஆனா சபையில மட்டும் கவனிக்க போறேன், இங்க என்ன பண்றான், அங்க என்ன பண்ற, சத்தியத்தை கவனிக்க வேண்டும். நாம் வந்த நோக்கம் என்ன, அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்கிற சிந்தை வரல. அதனாலதான் அரவர மனதோடு. அப்ப என்ன செய்கிறோம், இருமனம். ஒண்ணு ஆண்டவர்கிட்டயே இருக்கணும், இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும், வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியணும். அப்படின்னு இருந்தால் அதான் இருமனம். அப்போ ஒரு மனத்தோடு தேவனிடத்துல உங்களை கொடுக்காதனால சத்தியமும் உங்ககிட்ட எப்படிதான் போவோம், பாதி நல்லதா போவோம், பாதி கரப்ஷனா போவோம். குறையா இல்ல, கரப்ஷனா நான் தப்பா புரிஞ்சுக்குவேன். பாதி நல்லதா போயிடும் கவனிக்கும் போது, கவனிக்காத போது உனக்கு ஏத்த மாதிரி பாதி சத்தியத்தை மாத்திக்குவேன். அல்லேலூயா. அந்த இருமனம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், ஆபத்தை கொடுக்கும். ரெண்டே வழிதான், ஒண்ணு தீமை, இன்னொன்னு நன்மை. ஒண்ணு நல்லது பக்கம் நிக்கணும், இல்ல என்ன செய்யணும், தீமை பக்கம் நிக்கணும். ரெண்டுமே வேணுமானால் உங்களால் என்ன செய்ய முடியாது, நிலை நிற்க முடியாது. நீங்கள் அரமனதோடு தேவனை தேடுவதனாலே, சத்தியத்தை தேடுவதனாலே அந்த நல்ல காரியங்கள் என்ன வராது, உங்களுக்கு முழுமையே வராது. அதனாலதான் இன்னைக்கு எழுப்புதல் இல்ல, சமாதானம் இல்ல, ரட்சிப்புக்குரிய வழி இல்ல, தேவனுக்கான சார்ந்த எந்த கிரிகளும் உங்களுக்கு முழு ஈடுபாடு வராமல் போவதற்கு காரணம் என்ன, சத்தியம் முழுமையாக என்ன செய்யல, உங்களுக்குள்ள பதியப்படவில்லை, அது அறகுறையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, கொஞ்சம் ஜெபிக்குமா நல்லா இருப்பீங்க, அதுக்கு பிறகு என்ன ஆக மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. அந்த செயல்கள் உங்க வீட்டுக்கு போனா மாறிடும். அல்லேலூயா. சோ இருமனம் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்க கூடியது. அதுல சொல்லப்படுது, யாக்கோபு பாருங்க, யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு 2 மனசு இருக்கிறவங்களால முடியாது. எப்படி தெரியுமா, இப்ப ஆண்டு சொல்வாரு நல்லதுதான் செய்ய அப்படின்னு. அப்ப தீய காரியங்கள், தீய மனது, அதான் பிசாசு நம்ம சொல்றோம். அது என்ன செய்யும், அது செய்யாத வேணாம் அப்படின்னு சொல்லும். இப்ப டபுள் மைண்டா இருக்கிறவங்களுக்கு குழப்பம் வரும். ஆனா நன்மையை மட்டும் யோசிக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், நல்லது தானே, அது பரவாயில்ல, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படி என்று சொல்லி தீர்மானமா முடிவெடுப்பாங்க. ஆனா
இப்படி யோசிப்பான், இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா நாளைக்கு எதுனா ப்ராப்ளம் வந்ததுன்னா, கெட்டது நடந்ததுன்னா வேணாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம அப்ப பார்த்து பேசணும் அப்படி என்று சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க. அப்ப டபுள் மைண்ட்னாலே நன்மையை உங்களால முழுமையை செய்ய முடியாது. டபுள் மைண்ட் இருக்கிறவங்க தீர்மானத்தை என்ன செய்ய முடியாது, முழுமையை எடுக்கவே முடியாது, குழப்பவாதிகளாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இந்த இருமனம் எப்படி வருது அப்படின்னா, சரியாய் நீங்கள் முழுமையான சத்தியத்துல இல்லாத போது, முழுமையான ஜெப வாழ்வில் இல்லாத போதுதான் உங்களுக்கு என்ன வரும், இந்த நிலை வரும். நீங்கள் தீர்மானமாய் ஒவ்வொரு நாள் நல்லதை செய்து வாழ்கிற போது உங்களுக்கு தீர்க்கமான முடிவு என்ன பண்ண முடியும், தெளிவா நீங்க எடுப்பீங்க. ஏன்னா அவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும், தெளிந்த புத்தி இல்லை அப்படி என்றால் உங்களால் நல்லதை செய்வதற்கு தீர்மானத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா உலக கிரியைகளும் உங்களை என்ன பண்ணா, இன்னொரு மனசா இருக்கிறதுனால அது உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும், பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அதனால இருமனமா இருக்கிற உங்கள் நீங்க என்ன செய்ய முடியாது, நல்ல வழியில உங்களால நடக்க முடியாது. ரெண்டு மனசா இருக்கிறவங்களால ஒழுங்கா ஜெபிக்கவும் முடியாது, ஒழுங்கா ஆண்டவரை விட்டு போகணும் முடியாது. இங்கேயும் போக முடியாது, அங்க வாழ்வா கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் போனா என்ன போனா என்னன்ற வாழ்க்கை வாழ்றவங்க. அது எதனால, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்லை, நம்முடைய நல்வழிகளை உங்களால என்ன பண்ண முடியல, ஒருமனப்பட முடியவில்லை. அதனாலதான் நீங்க அப்படி சொல்லுவீங்க. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கும் அப்படிதான். ரெண்டு மனசா இருந்தீங்கன்னா உங்களால ஆண்டவரை தேட முடியாது, நல்லதை செய்ய முடியாது, ஒரு சின்ன காரியத்தை கூட தேவனுக்காக செய்ய முடியாது. அல்லேலூயா. சோ இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது அப்போஸ்தலர் காரியங்களை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 21வது வசனம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எந்த விஷயத்திலே உனக்கு செம்மையா இல்லை அப்படின்னா ஒத்து போகல. என்னால தேவனுடைய சிந்தையோடு ஒரு சிந்தை என்ன செய்யல, ஒத்து போகல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் கேட்கப்படவே இல்லை, எனக்கு ஆசீர்வாதமே வரல அப்படின்னா அவர் சொல்றாங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்ற. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, நீங்க நினைப்பதுக்கு மேலாக. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற நினைவுகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால்தான் அது அப்படியே என்ன ஆகும், நீ நினைச்சதை விட இன்னொரு படி மேல செய்வார். ஆனால் உங்க சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமற்றதா இருந்தால், உங்கள் தீர்மானங்கள் பிரியமற்றதா இருந்தால், நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் அவரோடு உங்களோட இருக்க மாட்டார். ஏன்னா அந்த சிந்தை உங்க மேல வராத ஆண்டவருக்கு அந்த காரியம் உங்களுக்கு என்ன ஆகாது, வாய்க்காதே போய்விடும். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் பார்த்துக்குவாரு. இல்ல, உங்கள் நினைவுகள் சரியா இருக்கணும். சொன்னாரு, இவர் அதான் சொன்னாரு, நீ செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. நீங்க இதுக்கான தொடர்பு உங்களுக்கு இல்லாமலே போய்விடும். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இரவாசம் சொல்லுது, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகக்கூடாது. அல்லேலூயா. அப்ப என்ன, ஏன் என்ன அப்படி சபிச்சிட்டாரு, என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேர் யாரு, சீமோன். இவங்க சீசர்கள் என்ன பண்றாங்க, அங்க ஊழியம் செய்கிற போது தலையை கை வைச்சும் போது அபிஷேகம் என்ன பண்ணுது, இறங்குகிறது. அதன் மூலியமா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கிறாங்க. சீமோனுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, நாமளும் அந்த வரத்தை பெற வேண்டும். அப்ப அந்த வரத்தை பெறுவதற்கு என்ன செய்றாரு, நான் எவ்வளவு நாள் பணம் தரேன், நீ என்ன பண்ணு, அந்த வரத்தை எனக்கு கொடு. அல்லேலூயா. சொல்லுங்க, வரம்னா என்னன்னு தெரியுமா? வரம் என்பது தேவனுக்காக என்ன செய்ய சொல்லுவாங்க, வரம் வாங்கி உன்னை பெத்தண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வரம் என்பது நீயா தேவனிடத்திலே போராடி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அது நீ உண்மையா இருக்கிற போது தருகிற ஒரு பரிசு போன்றது. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லா இடத்துலயும் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது உனக்கு பிடிச்சது சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேணும் கேளுப்பா, உனக்கு பிடிச்சது நான் வாங்கி தரணுவாங்கல்ல. அப்புறம் என்ன அர்த்தம், அதுதான் வரமே. நீ ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது ஆவியின் கனிகளும் வரங்களும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவரே அதை கொடுப்பாரு. ஏன் தெரியுமா, நீ அவருக்கு என்ன செய்யற, பிரியமா இருக்கிற அப்படின்னு அந்த முழு மனசோட அவரை தேடும் பொழுது அவருக்கான விருப்பம் உன் மேல வரும். அப்ப என்ன சொல்லுவாங்க, மத்த மனிதர்களை ஒன்னையும் ஒன்னா பார்க்க மாட்டாரு, உனக்கான தனித்துவத்தை ஏற்படுத்துவார். அதற்கு தருகிறது தான் என்னது, இந்த வரங்கள். சொல்லுவாங்க, வரம் பெற்ற ஊழியக்காரர் வருகிறான். அப்ப மத்தவங்கள வரம் இல்லையா? அப்புறம் என்ன அர்த்தம், ஸ்பெஷலிஸ்ட், பிசாசுகளை இவர் துரத்துவான்,
இவர் தீர்க்கதரிசனம் சொன்னா நடக்கும் அப்படின்னா, இந்த வரம் யாருக்காக அவர் கொடுக்கிறார் அப்படின்னா, நாம அப்படியே என்ன பண்ணோம், நம்ம சாகாம இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும் என்பதற்காக அல்ல. தேவனுக்கு பிரியமா யார் நடக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் இந்த வரங்களை என்ன செய்வாரு, அவங்களுக்காக கொடுப்பான். நீங்க என்ன நினைக்க தெரியுமா, நீங்க நிறைய பேர் அந்த வரத்தை எப்படி பெறலாம் தெரியுமா? இன்னைக்கு வரத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்குகின்றன. எல்லோரும் என்ன செய்யுங்கள், வந்து விடுங்கள். அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிற நிலை வந்து விட்டது. ஒரு வரத்தை பெறுவதற்கு என்ன செய்யறாங்க, கற்றுக் கொடுக்கலாம். கை வச்சா உனக்குள்ள அபிஷேகம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்குள்ள அபிஷேகம் உன்னை தொட்டு உன்னை பலப்படுத்தும், நிரப்பும், அது வேற. ஆனா வரங்கள் அப்படி நடக்காது, கனிகள் அப்படி உனக்கு வராது. நான் கை வைத்து விட்டால் என்கிட்ட இருக்கிற அன்பு சுவாபம் உனக்கு வந்துடாது. எனக்குள்ள இருக்கிற ஸ்பெஷலான கொடுக்கப்பட்டது பத்தியா, அந்த அபிஷேகம் உனக்குள்ள வராது. ஏனென்றால் ஒவ்வொருக்கான ஸ்பெஷலை யார் வைத்திருக்கிறா, எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குல்ல. அது போல உன்னை எப்படி பயன்படுத்த வேண்டும், நீ எப்படி பிரியமா இருக்கிறாய் என்பதை அவர் கவனிச்சு அதற்கானதை தான் உங்களுக்கு கொடுப்பார். இவங்களை போல நீ இருக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா உனக்கான தனித்துவம் இருக்கு. நீ ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது உனக்கு என்ன கொடுத்தா நீ ஸ்பெஷலா தெரிவியோ அந்த வரங்களை தான் கொடுப்பாரு. இன்னைக்கு அந்த வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றாங்க, ட்ரைனிங் பண்றீங்க. எப்படி உங்களால அதை உருவாக்க முடியும் நினைக்கிறீங்க? தீர்க்கதரிசன வரங்களை எப்படி உருவாக்குவது, எப்படி பேச வேண்டும் அப்படிலாம் எப்படி உங்களால உருவாக்க முடியும் நினைக்கிறீங்க? தேவன் எப்ப பேசுவார், எதற்காக பேசுவார் உன்னால செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்க ஆண்டவரை தேடி ஒழுங்கா இருந்தால் பேச வேண்டிய நேரத்துல யாருக்கிட்ட பேசுவாரு, உங்ககிட்ட பேசுவாரு. அதை சொல்றதுக்கு பேர் தான் என்னது, தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அதை எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் கற்றுக் கொடுக்க முடியும். முழு மனசா என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒழுங்கா தேன என்னை வரத்தால கனிகளினால நிரப்பினார். நீங்கள் எப்படி தேடுங்க, உண்மையா அவரை தேடுங்க, முழு மனசா அவரை தேடுங்க. அப்போ உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ அதற்கான வரத்தை என்ன செய்வார், உங்களுக்கு தருவார். அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, படிக்கும் போது எந்த சப்ஜெக்ட் எடுத்தா முன்னேறுவீங்க அப்படின்னு கேட்கிறேன் வை. அப்ப என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இதை படிப்பா நல்ல ஒர்த் இருக்கு, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு அதை நினைச்சு படிச்சுன்னு வையே, தெரியாததை போய் என்ன பண்ணனா, போய் படிச்சு அரியர் வச்சு நொந்து நூலாகி இன்னைக்கு அப்படியெல்லாம் படித்தவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, படிப்புக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வேலை செய்யறாங்க. காரணம், கடமைக்குன்னு படிச்சான், கடைசியில் அந்த டிகிரியை வச்சு என்ன செய்யறான், வேற ஏதோ வேலை செய்வான். அதற்கு ஒரு இதை செய்ய முடியும், ஏன்னா அதற்கான ஈடுபாடு அவனுக்கு வராது. ஹல்லேலூயா. அது போலதான் நீங்கள் பயிற்சி கொடுப்பதினால என்ன செய்யாது, இந்த முழு மனசுலாம் வராது. நீங்கள் தான் அதை என்ன செய்யணும், ஆண்டவர் கையில அந்த அன்பை நேசிக்கும் போது, அந்த கிரியைகளை உணரும் போது உங்களுக்கானதான் அவர் வடிவமைப்பார். அப்ப நீ என்ன செய்யணும் தெரியுமா, உனக்கு பிடிச்சதை செய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, நீ எந்த சப்ஜெக்ட படிக்கிறியோ அதுல உனக்கு எதன் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அதில் நீ ஒழுங்கா படிச்சினா நீ அதுல தலை சிறந்தவனாக விளங்க முடியும். ஒண்ணு இல்ல, வெறும் தமிழை வச்சு வேலை கிடைக்குமா நீ நினைக்கிற, அப்படி கிடையாது. தமிழ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல என்ன செய்ய முடியும், எவ்வளவு பெரிய உயர்ந்த சம்பளம் வாங்குறான்னு உனக்கு தெரியாதனாலதான் தமிழை பார்த்து நீ என்ன பண்ற, அற்பமாக நினைக்கிறாய். இன்னொரு விஷயம் தெரியுமா, போட்டியே போடாதது எதுல தெரியுமா இருக்கு, இந்த தமிழ்ல தான் இருக்கு. ஆனா அந்த நிலைக்கு வருவதற்கு ரொம்ப கஷ்டம். சொல்லுவான் தமிழ் என்ன பெரிய தமிழ் இல்லை, அதுல மட்டும் நீங்க சிறந்து விளங்கினால் பெரிய அதிகாரியா என்ன செய்ய முடியும், பல டிபார்ட்மெண்ட்ல வர முடியும். அதுல போட்டியே கிடையாது. ஆனால் அதுக்கு நீ கற்றுக்கொள்றது என்ன இருக்கான், அதுல இருக்கிற இலக்கண இலக்கியங்கள்லாம் தெளிவா படித்து நீ வர்றதுக்குன்னா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. அதுல நீ சிறந்து விளங்கினால் நீ தமிழ்நாட்டுல நல்ல ஒரு அதிகாரி என்ன செய்ய முடியும், தமிழ்லயே வர முடியும். தேவனுடைய அன்பை எந்த காசு கொடுத்தாலும் உங்களால வாங்க முடியாது. அதே போல அவர் கொடுக்கிற வரத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, உன்னால வாங்கிட முடியாது. ஏன்னா அது அவர்களுக்கானது. ஹல்லேலூயா. அடுத்தது ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனம். 29:13 இப்படி சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தெளிவாக சொல்றாரு, எப்படி நாம ஒரு மனசா தேடாம இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களா, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. எப்படியா, வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்துனா வாயினால் தான் துதிக்க முடியும். அப்புறம் எப்படி அவர் வாயினால் சேர்ந்து, புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம சபைக்கு வரணும், சரியா? நாம இன்னைக்கு என்ன செய்தோம், ஜெபம் பண்ணோமா? எப்படி ஜெபம் பண்ணோம், வாய் திறந்து ஜெபம் பண்ணோம். சரி, ஜெபம் பண்றோம். அடுத்தது
தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். என்னது? சூத்திரமப்பா 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 சொல்லும்போது நாக்கு என்ன பண்ண? மேல போய் கீழே இறங்கும். சொல்லி பாருங்க, சோத்திரம் சொல்லி பாருங்க. நாக்கு மேல போ கீழே வரும், மேல போ வருதா? வேகமா சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, ஆமென், நீ வாழ்க ராஜா, நீ அப்படியே இப்படி அப்படின்னு என்ன செய்கிறோம்? நாம் சொல்லுகிறோம். கரெக்டா? அடுத்து அவர் சொல்றாரு, இதெல்லாம் சூப்பரா செய்வோம் நம்ம ஜெபம் பண்ணும்போது. அடுத்து சொல்றாரு, அவர்கள் இருதயமோ எனக்கு என்னவா இருக்குதான்? தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க வாய் மட்டும் சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஆனா இருதயத்து ஃபுல்லா, சிந்தனை ஃபுல்லா என்ன இருக்கும்? வேற எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், வேற ஏதோ சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கும், பிரசன்னமே வராது. திடீர்னு கேட்டா என்ன சொன்ன சொல்லுங்க அப்படிங்கிற தெரியல சொன்ன, ஆவியில இருந்துட்டேன். நல்லா உனக்கு புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆவியில தான் எதுவும் தெரியாது நினைத்து கொண்டு வருங்க. ஆவியில தான் தெளிவு இருக்குமே. தெரியுமா உங்களுக்கு? சரியான தேவ ஆவியில இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெளிவு இருக்கும். தேவ ஆவி ஒருபோதும் உங்களுக்கு என்ன பண்ணாது? இடரலையும் தடையும் உண்டு பண்ணாது. அது ரொம்ப மெல்லிசா தெளிவா எவ்வளவு இறைச்சலிலும் என்ன செய்யும்? தெளிவாய் புரிய வைக்கும். அதான் தேவ ஆவி. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது மறந்தே போயிட்டேன், இங்க இருந்து எங்க போயிட்டேன்? வேற ஊருக்கே போயிட்டேன்ற மாதிரி சொல்றீங்க பாரு. அது தப்பான விஷயம். தேவ ஆவியானவர் பரிசுத்தம் உள்ளவர், தெளிவா உங்களை என்ன செய்வாரு? அனலைஸ் பண்ணுவார். அதே போல உனக்கும் நல்லாவே எல்லாமே தெளிவா புரியும். அது ஆரம்ப காலகட்டத்துல தான் அதோடைய தெரியாது. அதற்கு நான் பல வருஷமா ஆண்டவரை தேடுறேன், ஆனாலும் ஜெபம் பண்ணும்போது எங்க போயிடுவேன்? அடுத்த தெருவுக்கு போயிடுவேன் சொல்றது தப்பான விஷயம். பரிசுத்த ஆவியானவன்ட்ட இருந்தா தெளிவு இருக்கும். என்ன நடக்கிறது என்கிற உனக்கு தெளிவா தெரியும். மயக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, நீங்க எனக்கு கேடுச்சு, நீங்க பேசுறதுலாம் காதுல செத்து இல்ல, காது கெடுது, பேச முடியல, மயக்கத்துல இருந்தேன். ஆனா நீங்க என்னென்னலாம் எனக்கு கூடி பேசுறீங்களோ அதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? மனசு என்னமோ உயிரோடு தான் இருக்குது. ஆவியானவர் அப்படிதான். அவருக்குள்ள நீங்க முழுமையா இருந்தால் என்ன பண்ணுகிறோம் என்பது உங்களுக்கு என்ன பண்ணும்? தெளிவாக அது தெரியும். அதனால வசனம் நமக்கு என்ன பண்ணுது? இதை நினைவுபடுத்துகிறது. அப்ப 29:13 அவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் இருதயமே எனக்கு தூரமா இருக்குது. வாய் மட்டும் தான் ஜெபம் பண்ணுது, ஆனா இருதயம் என்ன பண்ணுது? வேற ஏதோ. அதனாலதான் அசதி, நிர்விசாரம், அந்த தொடுதலை உணராத ஒரு நிலை இருக்கும். ஆமென் சோத்திரம் அப்படின்னுவீங்க, ஆனா நிஜமான அந்த ஃபீல் என்ன பண்ணாது? உங்களை வராது. அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. யாரால? இப்ப இந்த பயம் போற மத்தியா இது யாரால வந்துதான்? உங்களுக்கு புரியலையா? அவர் சொல்றாரு, ஆவியோடு உண்மையோடு முழு மனசோடு என்ன தேடுனால. இப்ப நீ முழு மனசோடு தான் ஜெபம் பண்ணீங்களா? நீங்களே இல்லைன்னா நான் பண்ண வைப்பேன். எல்லாம் ஒரு கை தட்டு, சோத்திரம் சொல்லு. அப்படியே இருக்காது, அசதியா இருக்காத. உனக்கு அசதியா தான் இருக்கும், ஆனா இருக்காத அளவுக்கு நான் என்ன செய்வேன்? கண்ணை திறக்காத, கவனி, ஜெபம் பண்ணு அப்படின்னா அது என்னுடைய போதனை. நல்லா புரிஞ்சுதா? உனக்கு அது ஆவியில வரல, ஏன்னா அவரை தேடுகிற முழு மனசு உனக்கு வரல. புரியுது? அப்ப நான் என்ன சொல்றேன்? ஜெபம் பண்ணு, அமைதியா இருக்காத, வாயை திறந்து சோத்திரம் சொல்லு. எல்லாரும் சோத்திரம் உனக்கே வரணும். நீ வந்த இடம் எதுக்காக? ஜெபம் பண்றதுக்கு. ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறேன்னா என்ன பிரச்சனை கவனிச்சு. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? சோத்திரம் சொல்லாம இருக்காத. என்னது என்னது? சக்கரை வருமா? சோத்திர சொல்லிப்பாரு, சக்கரை. இது யார் பண்ண? நான் தான் உனக்கு போதிக்கிறேன், உன்னை பயமுறுத்துகிறேன். நீ துதிக்கலனா, ஜெபிக்கலனா, அசதியா இருந்தீங்கன்னா உனக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. உன் வாயை விட்டு கொடு, உன் மனசை திறந்து கொடு அப்படின்னு என்ன செய்யறேன்? உனக்கு நான் போதிக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்கிற? என்ன பண்ணுவ? பாசு உம்மனு சொல்லினே இருப்பாரு, சோத்திரம் 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 அல்லேலூயா ஆமென் அப்படின்னு. அப்பதான். ஆனா உனக்கா வருதா? ஃபீல் வரணும்ல. அதுதான் முழு மனதோடு தேவனை நீங்கள் தேடாத தன்மை. இன்றைக்கு ஆராதனைகளிலே நான் சொன்னாதான் உனக்கு வருது, அது நான் உனக்காக ஏற்படுத்துவது. நீ சோர்ந்து போறிய, ஆண்டவர் அப்படியா தேட வைக்கணுமே, கஷ்டம் இருக்கு, போராட்டம் இருக்கு, ஆனாலும் என்ன செய்யணும்? அவர்கிட்ட இரக்கத்தை பெற வைக்கணும். என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? கூப்பிடியா, வாடி, அமைதியா இருந்தா இப்படி கூப்பிடு, அப்பதான் எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரிதான் நான் உங்களை என்ன பண்றேன்? ஆமா, நான் உங்களை பயமுறுத்துறேன். இன்னைக்கு சர்ச்சைக்கு நீ வராம போ, என்ன ஆகும்? எதனா ஒண்ணு நம்ம என்ன செய்யணும்? சர்ச்சைக்கு வராம போனா உனக்கு என்ன ஆகும்? இதாகும், அதாகும் என்று யார் சொல்லி கொடுக்கிறா? ஆண்டு சொல்றாரு, அவரை தேடினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேடாமல் போனா நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நீங்க என்ன செய்யறீங்களோ அதுவே உங்களை நியாயம் தீர்க்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு. ஆனால் நான் உன்னை என்ன செய்யறேன்? பயமுறுத்துகிறேன். இப்ப சர்ச்சைக்கு வரலன்னா நீ என்ன பண்ணுவ?
ஜாலியா உன் இஷ்டத்துக்கு என்ன செய்வேன், என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு இருக்கிற, அதனால உனக்கு எல்லாம் உறுத்துதல் வந்ததா? இல்ல. ஆனா ஒரு ஆபத்து வரும்போது என்ன செய்வேன், அப்போ நானே உன்னை என்ன செய்யறேன், நீ ஒழுங்கு இல்லைன்னா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், சரி தேடிட்டு போறேன், இன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு போறேன். அப்பயும் நடந்தா சொல்லுங்களேன், அப்பயும் நடந்தா என்ன சொல்லுவேன், தேடி நடக்குது. நல்லா உனக்கு புரியுதுதா? நீ வாயால தேடி அங்க போய் உன்னுடைய செயல் சரியில்லைன்னா அப்பயும் தான் என்ன நடக்கும், தப்பு தான் நடக்கும். நீங்க அதை கூட செய்யாம சுத்தமா நீங்க உலகத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஆபத்து வரும். நான் சொல்வதனால அல்ல, நீங்கள் செய்கிற உங்கள் தவறான வழிகளினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். நான் சொல்றதுனால நீங்க செய்யறதுனால அது உங்களுக்கு நிச்சயம் என்ன பண்ணும், நடந்தே தீரும். அல்லேலூயா. வேதவசனம் தான் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படுகிற பயம் மனிதனால் போதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும்தான் பயம் வரும், நாளைக்கு என்ன செய்யாது, உனக்கு பயம் வராது. அக்கிரமம் பண்ணுகிறோமே, அநியாயம் பண்றோமே, தவறு செய்யறோமே, தேவனுக்கு பிரியமல்ல, அப்ப மட்டும் ஏன் வரல உனக்கு பயம்? ஏன்னா உனக்கு மனிதன் போதித்தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து மட்டும் என்ன செய்யணும், உனக்கு எல்லாரும் கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை சரியா வந்து விடுங்கள், திங்கட்கிழமையான என்ன செய்யுங்கள், 6 நாள் இருக்கிறது, ஜாலியா இருங்கள், 7ஆம் நாள் வந்து விடுங்கள். ஏன்னா நானே அதை செய்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அனுதினமும் என்னை தேடுங்கள், அனுதினமும் அவருடைய காரியத்தை செய்யுங்கள் என்று அவர் சொல்றாரு. அப்பதான் நீ என்ன பண்ணுவ, ஆத்துமா நல்லா இருக்கும், உன் செயல்கள் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. ஆனா நாம என்ன செய்யணும், பயம் உறுத்தி என்ன செய்யணும், ஜனங்களை சீர்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால பாசு சொல்றாரு, அதனால ஜெபம் பண்ணுவோம். வீட்டுக்கு போனோடனே செய்வான், பாசு வராரு, அதனால ஜெபம் பண்ற மாதிரி நடிப்போம். என்ன செய்தாலும் நீங்க என்ன செய்றீங்க, மனுஷன் உங்களுக்கு கற்பித்த காரியத்தை என்ன செய்றீங்க, செய்கிறீர்கள். அதனாலதான் மனுஷன் பார்க்காத மாதிரி என்ன பண்றீங்க. ஆமா, அதுக்கு பிறகு அந்த பயமே வராது. தேவன் நம்மளை பார்க்கிறார் என்கிற பயம் வராது. உங்கள் இஷ்டப்படி செய்வீர்கள். ஆனா யாரோ ஒருவரை பார்க்கும் போது மட்டும் என்ன வரும், உங்களுக்கு ஐயோ பயம் வரும். காரணம், அது மனிதனால் போதிக்கப்பட்ட பயமாய் இருக்கிறது. நீங்கள் தான் யாருக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படக்கூடாது, எப்படி இருக்கணும் என்பதை யார் சொல்லிக் கொடுக்கிறது? நீங்க தானே சொல்லிக் கொடுப்பீங்க. அது யாரால் போதிக்கப்பட்ட போதனை? மனுஷனால் போதிக்கப்பட்ட போதனை. அதனாலதான் நீங்கள் வேஷமிடுகிறவர்களாக மாறிவிட்டீர்கள். இன்னைக்கு சபை ஆராதனையும் ஜெபிக்கிறவர்களும் எப்படி மாறிட்டான், பயமுறுத்தி உங்களை ஜெபிக்க வச்சுட்டான். ஆண்டவர் சொல்றார், ஒரு நாளும் பொல்லாங்கினாலே உங்களை தேட சொல்ல மாட்டார். இப்போ ஆணித்தரமா வேதம் தான் சொல்லுது, அவர் உங்களை தேடுறது உங்களுக்கான இளைப்பாறுதலுக்காக. நீங்கள் உங்கள் ஆண்டு சொல்றார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். யாருக்காக அழவனா? ஏண்டா இனி வர காலம் மோசமா இருக்க போது, நீங்க உங்க ஆத்மாவை காப்பாத்தி நல்லா இருக்கிறதுக்கு தான் உங்களை தேட சொன்னது. நீங்க அதுலயே முழு மனசா தேடாம எனக்காக என்ன பண்ண வருந்தி வருகிறீர்களே, எனக்காக இல்லை, யாருக்காக தேடுங்கள், உங்களுக்காக தேடுங்கள். அல்லேலூயா. ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இதை நினைவு கூறுவதே கிடையாது. அப்ப தேவ பயம் இருந்தால், தேவன் மீதான முழு அன்பு உங்ககிட்ட இருந்தா என்ன செய்ய மாட்டீங்க, வெளிப்பட சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு கரெக்டா தெரியாம எவன காலம் மெரிச்சிட்டான், என்ன பண்ணுவேன், சனினே எப்படி மெரிச்சிச்சு பாரு, இப்பதான் உன் வாயில சோத்திரம் சொன்ன, இப்ப ஆத்திரமா வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், வாயினாலே துதிப்பதை அவர் விரும்பவில்லை, உன்னுடைய செயல்கள். நீ அங்க இருக்கும் போது அவர் தெரியாம தான் மெரிச்சிருக்கான்னு என்ன பண்ணிருக்கணும், இங்க நீ சரியா ஜெபம் பண்ணி உன் வீட்டுல உன்னுடைய கிரியைகளை நீ ஒழுங்கா இருந்தீன்னு ஏன் அங்க போனா வரும், பரவாயில்லங்க தெரியாம தானே முயற்சிட்டீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படி சொல்லும் போது என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு பிள்ளைங்க அப்படின்னும் போது, யார் வீட்டு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க, வாயில எல்லாம் என்ன செய்றீங்க, நல்லாதான் ஆண்டவர் கனப்படுத்துறீங்க, ஆனா செயல் என்ன வந்துருது, உங்கள் மாம்சம் தானே செயல்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி ஆராதனை எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட செயல்கள் வேண்டாம். நீங்கள் என்ன நீங்க பண்ணது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சோத்திரம் சொல்றது நல்லதா இருக்கு, ஆனா செயல்கள் என்ன இல்ல, முழுமை பெறலையா. முழுமை எப்படி வரும், நீ சொல்றபடி என்ன செய்யணும், செயல்ல நடக்கும் பொழுதுதான் முழுமை பெறும். அப்ப நீ மனசு எப்படிதான் இருக்கு, பாதி நல்லது செய்து பாதி அதுதான் சொல்றாரு, அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே 7வது வசனம் இப்படியே சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது. ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுவேல் யாரு, ஒரு தீர்க்கதரிசி.
அவர் ஒரு கிங் மேக்கர். அவர் யாரு அபிஷேகம், யார் ஆண்டு சொல்றாரோ அவங்களை அபிஷேகம் பண்ண அவங்க யாரு? அவங்க ராஜா, ஒரு கிங் மேக்கரா இருந்தவர். அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு ராஜாவனா எப்படி இருக்கணும்? நல்ல வாட்ட சட்டமா இருக்கணும், நல்ல வீரமா இருக்கணும், அப்பதான் நாட்டுக்காக இது பண்ணுவாரு. அப்படிதான் இவர் புரிந்து கொண்டாரே தவிர தேவ ஆவியிலே தீர்க்கதரிசி சொல்லுகிற சாமுவேலே என்ன பண்ணாரு? அவரால சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம போச்சு. எப்படின்னு கேளுங்க. அவர் என்ன செய்யறாரு? யார் வீட்டுக்கு போறாரு? யார் வீட்டுக்கு போறாரு? நல்ல கவனிங்கள். யார் வீட்டுக்கு போறாரு? ஞாபகம் பார்த்து பாருங்க. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அப்போ யாருடைய வீட்டுக்கு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவீதுனுடைய, இது சவுல் இல்ல, இது தாவீதுனுடைய வீட்டுக்கு போறார். தாவீதுனுடைய வீட்டுக்கு போகும்போது எல்லா பிள்ளைகளையும் லைனா நிக்க வைக்கிறார். இப்ப மூத்தவன், இவன் சின்னவன், இவன் பெரியவன், எல்லாரையும் பாக்குறாரு, நல்லா பாக்குறாரு. இவர் பார்க்கும்போது நல்லா வாடத்தனமா செம்மையா இருக்கான், அழகா இருக்கான், இவன் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பான், இவன் அபிஷேகம் பண்ணிட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இவன் இல்ல, இன்னொருத்தவன், இவன் இல்ல, நீ பாக்குற மாதிரி நான் பாக்கல அப்படின்றாரு. அவர் அப்ப யாருதான் ஆண்டவரே அப்படின்னா வீட்டுல வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் இருக்கிறான், கடைக்குட்டி பிள்ளை இருக்கிறான், அவன் செல்ல பிள்ளை, சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் எங்க இருக்கிறான்? வெளியே போய் என்ன இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்டு வந்துருவான், என்ன கொண்டாத்துல வந்துருவான், வீட்டுக்கு வர நேரமா அப்படின்னு. இல்ல இங்கே நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, வளர்த்திய நல்ல பிள்ளையா இருக்கான் பாருங்க, இவங்களே பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவர்கள் யாரும் இல்லை என்று சொல்றாரு. அந்த பிள்ளையை வர சொல்லணும். வந்த உடனே என்ன செய்யறாரு? என்ன சொல்றாரு? அவர் பாக்குற, இவனே ஆண்டவரே அப்படின்னு போது ஆண்டு சொல்ற, இவன் தான் என்ன பண்ணேன். அல்லேலூயா. அப்ப நீ என்ன நினைக்கிற தெரியுமா? ஆண்டவர் யாருகிட்ட முழு மனசு இருக்கிறது, யாருகிட்ட அந்த கெப்பாசிட்டி. நீ என்ன உடல் வளர்ச்சியை பாக்குற, ஆளு நல்ல வாட்டு சாட்டமா ஹைட் வெயிட்டா இருக்கிறான், பல்கா இருக்கிறான், இவனால என்ன செய்ய முடியும்? என்ன பண்ண முடியும்? எல்லாம் செஞ்சலாம். நீ நினைக்கிற ஆண்டவர் சரீர வளர்ச்சியை வைத்து யாரையும் பயன்படுத்துவதில்லை. தன் பார்வைக்கு பிரியமானதை செய்கிற, முழு மனதோடு தேவனை தேடுகிற பிள்ளைகளை வைத்துதான் என்ன செய்வாரு? அவர் செய்ய வைப்பாரே தவிர உன்னுடைய சரீர வளர்ச்சி, ஞானம், டேலண்ட் சொல்லுவாங்க, நீ வேணா பயன்படுத்தலாம். இவருக்கு நல்லா பாட்டு பாடுவாராம், ஆனால் இவரை கூப்பிடுவோம். இவர் நல்லா பிரசவம் பண்ணுவார், இவரை கூப்பிடுவோம். இவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இவங்களை வச்சு டான்ஸ் ஆட வைப்போம் அப்படி நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவரை உன்னுடைய திறமையை வைத்து அழைக்கவில்லை. இன்னைக்கு என்ன திறமை வச்சு அழைச்சாரா? இல்லை. அவர் அழைத்ததினாலே எனக்கு அவர் என்ன கொடுத்தாரு? நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? அந்த உயர்வுக்கு வந்துட்ட பிறகு நீ என்ன பண்ண தெரியுமா? எளிமையானவர்களுக்கும் சரியானவர்களுக்கும் சத்திய போத விருல யாரதான் விரும்புற? யார் டேலண்ட் அவங்கள மட்டும் இது பண்ற. கம்பெனி மாதிரி மாத்திட்ட பத்தியா? கம்பெனில அப்படிதான் பண்ணுவான். எவன் டேலண்டா அவனை மட்டும் வேலைக்கு எடுத்து நாலு சம்பளம் கொடுப்பான். டேலண்ட் இல்லாத என்ன பண்ணுவான்? நீங்கள் சபைகளிலும் ஊழியங்களிலும் ஜெபங்களிலும் உண்மையை பார்க்கிறது கிடையாது. உண்மையான மனசு இருக்கிறதா? தேவனை சரியா தேடுறவங்களா இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா வாழ்றாங்களா? அவங்கள பயன்படுத்துறது இல்ல. யாரு நல்ல கிட்டார் வாசிப்பாங்க, யாருக்கு நல்லா என்ன பண்ணுவாங்க, கீபோர்டு வாசிப்பாங்க, அவங்களதான் நீங்க என்ன செய்றீங்க? முன்னிலைப்படுத்துகிறீர்கள். ஆனால் தேவன் விரும்புகிற பாத்திரத்தை என்ன செய்ய முடியல, உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீங்க வந்ததை நினைச்சாதானே அது உணர்வீங்க. எனக்கு தகுதி இல்லை, என்னை தகுதிப்படுத்தினவர் அவர் அல்லவோ அப்படின்னும் போது உனக்கு அந்த எண்ணம் வந்தா என்ன பண்ணுவ? நீ சரியான பாத்திரத்தை நீ தேடுவே. ஆனா நீ டேலண்ட் தான் செய்யற பார்க்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்பவும் சொல்லுகிறார், யார் ஆண்டவரை, ஏன்னா தாவீது அப்படிதான் இருந்தான். எந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பார்க்கல. ஹார்மோன் மேய்க்கும்போது என்ன பண்றான்? ஜாலியா ஆண்டவரை உண்மையா தேடி ஜெபம் பண்ணான். அவனுக்கு என்ன இருந்ததோ அதுல ஒழுங்கா ஆண்டவரை தேடினா, ஒழுங்கா தன்னுடைய கிரிகளை செய்தான். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த நிலையை பாரு, எல்லாரும் என் அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, என்ன மட்டும் ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு ஃபீல் பண்ணல. அவனை ஆடு மட்டும் கட்டி விட்டு என்ன செய்யறான்? ஆண்டவரை துதித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் பிடிச்சது. எனக்கு உண்மையா இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த ஆடு தானே போனா 100 ஆண்டுல ஒரு ஆள் செத்து போனா என்ன பண்ண போகுது? அப்பாட்ட போய் சொல்லிக்கலாம், போ அப்பா நான் உயிரோட வந்தது பெருசா ஆடு பெருசா? ஆனா அவன் அந்த ஒரு ஆட்டை கூட என்ன செய்யலையாம்? தன் கட்டுப்பாட்டில் இருந்த ஆட்டை விட்டு கொடுக்கவே இல்லையாம். அவன் அதோடு போராடி தன் உயிருக்கு ஈடா, ஏன்னா அவனுக்கு எதுவும் ஆயிடும் துஷ்ட மிருகம் வரும்போது. ஆனா அந்த துஷ்ட மிருகத்தை அழித்து சாதாரண ஆட்டுக்குட்டி என்ன செய்தான்? அப்ப என்ன ராஜாவுக்கான திறமையை தேவன் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா தன் ஆடுகளுக்காக என்ன செய்யறான்? தன் உயிரையே பணம் வைக்கிறான். இவன் தான் மக்களை நல்வழிப்படுத்துவான்னு தேவன் கண்டாரு. பராக்கிரமசாலிகள் அல்ல, போர் செய்கிறவள் அல்ல, மக்களை பாதுகாக்கிறவன் தான் யாரு? உண்மையான வீரனா இருக்க முடியும்னு தேவன் பார்த்தாரு. நீ பார்க்கிற வீரம் வேற, தேவன் பார்க்கிற வீரம் வேற.
இன்னைக்கு நீங்கள் அதை நோக்கி தான் என்ன செய்றீர்கள்? ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையிலிருந்து வெளியே வரணும். ஆண்டவர் யாரை பயன்படுத்த போறாரு? சரீர வளர்ச்சியை வச்சு இல்ல, உன் டேலண்ட வச்சு கிடையாது. எதை வச்சுதான்? நீங்கள் நடந்து கொள்ளுகிற அந்த செயல். தேவனை என்ன பண்றீங்க? எப்படியாய் தேடுகிறீர்கள்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? முழுமானதா தேடுறோமா? அவருக்கு பிரியமானதா செய்றீங்களா? அதை வச்சுதான் உங்களை என்ன செய்ய போறாரு? பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சொல்றாரு, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்ண? முகத்தை பார்த்து எடை போடுவீங்க. ஆள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்லா ஈஸியா சொல்றேன். நீ டீசெண்டா டெஸ்ட் பண்ணி போய் என்ன சொல்லுவாங்க? சார் அப்படின்னுவாங்க. அதே சாதாரணமா போய் பாரு, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். டீசெண்டா வேலைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பஸ் கண்டக்டர், சார் எங்க போனோம் நீங்க? எங்க டிக்கெட் சார்? 10 வாட்டி சார் சார்னுவான். ட்ரெஸ் நல்லா இருக்கு சார் உங்க ட்ரெஸ் அப்படிலாம் சொல்லுவான். சரியா? அதே பஸ்ல சாதாரணமா என்ன பண்றோம்? போனோம் வைங்களேன், எங்க போனோம்? இல்ல செம்மஞ்சேரி. செம்மஞ்சேரியா? இந்த அப்படி அதே ஆளுதான் அப்படியே என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க லுக்க பாக்குறாங்க, மூஞ்சி எப்படி இருக்கு, ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு, இத பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. நீ எப்படி இருந்தியோ அந்த நிலையிலே உன்னை நேசித்த தெய்வம் அவர். புரியுது அவனுக்கு? நீ அழுக்கா இருக்கிறியா, மோசமா இருக்கிறியான்னு பார்க்கல. உன் மனசுக்குள்ள கொஞ்சமா அந்த ஈரம் இருந்தது பத்தியா? அதை பார்த்தாரு. பார்த்து இந்த பிள்ளை என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். உன் மேல இரக்கம் வைத்து என்ன செய்தாரு? உன் மேல இறங்கின ஒரே தெய்வமானால் இயேசு மட்டும்தான். அவனுடைய உன் ட்ரெஸ்ஸிங் லுக்ஸையோ, உன்னோட மூஞ்சில இருக்கிற அழகையோ பளபளப்பையோ அவர் பார்க்கல. உன் உள்ளத்தில் இருக்கிற தூய்மையான எண்ணங்களையும் குணங்களையும் பார்த்தாரு. அதை வச்சுதான் என்ன செய்யறாரு? உங்களை பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 78வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 78வது அதிகாரம் 37, 38 நாம் நம்ம வாசித்து நம்ம செய்வோம், சொல்லிக்க போகலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் 37, 38வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. அவரோ அவர்கள் அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எடுப்பாமல் அதே அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர் சொல்றாரு, அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. ஏன் நமக்கு முழு மனசு வரல அப்படின்னா, உங்க மனசு அவர்கிட்ட என்ன இல்ல, நிலையா இல்ல. ஏன்னா மனசு என்ன பண்ணுதான்? குரங்கு போல. அது என்ன பண்ணுவோம்? மரத்துக்கு மேல தாவும். நமக்கு தாவக்கூடாது. அதுதான் முழு மனசு. புரியுதா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குரங்கு மாதிரி என்ன செய்யணும்? உலக மக்கள் மாதிரி என்ன செய்யணும்? மனசுக்கு மாறக்கூடாது. இங்க இருக்கிறது வீட்டுக்கு போனா மாறிடக்கூடாது, அங்க இருந்து வேலைக்கு போனா மாறிடக்கூடாது, அங்க போய் சொந்த பந்த பார்த்து மாறிடக்கூடாது. எப்பவுமே எப்படிதான் இருக்கணும்? நல்லது தானே அது. நீ இருந்தது இப்போ சபையில எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கா இல்லையா? அமைதியா ஜெபம் பண்ணிட்டு பொறுமையா கவனிச்சுட்டு நல்ல காரியத்தை செய்ய முயற்சி எடுக்கும்போது நல்லா இருக்கா இல்லையா? இதையா நீ உங்க வீட்டுல வேலையில போகிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்க அதை பெற்றுக்கொள்வது இல்லை அப்படின்னா, அங்க போனவனே என்ன பண்ணீங்க? வேற மனசு வந்துடுது. அப்போ உலக மனசுல என்ன பண்றீங்க? போக ஆரம்பிச்சிருங்க. இந்த அமைதியை இழந்துடுறீங்க, இந்த சமாதானத்தை இழந்துடுறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்கள் என்ன பண்ணுது? அது மாறிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணணும் அவர் சொல்றாரு. ஏன்னா நிலைவரமான ஆவியை என்னில் தங்க செய்யும். வேதத்துல படிச்சிருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? சபையில வரும்போது அந்த அமைதி, பண்பு, ஆண்டவர் பிரியமா இருக்கணும் எல்லாம் வருது. அதுக்கு பிறகு வரல அப்படின்னா அப்ப நம்மகிட்ட ஆவி இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, ஆவியானவர் இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. நீங்க அதற்கு பிறகு வெளியே போனவனே இங்க மட்டும் அவருக்கு பிரியமானது சொன்னீங்களா இல்லையா? இப்ப ஜெபம் பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும்? வேத வார்த்தை கவனிக்கணும், காணிக்கை செலுத்தணும், ஜெபம் பண்ணி நம்ம சரி பண்ணும் போது அது அப்படியே ஃபார்மலா செய்வீங்களா? அப்ப உங்களுக்கு நிம்மதி வரும். நீங்க வெளியே போனவனே என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்கு விரோதமானதை செய்வீங்க. விரோதம் என்ன அப்படின்னா, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட காரியத்தை செய்யாமல் உலக வழக்கத்தின்படி என்ன பண்ணீங்க? உங்க மனசை இஷ்டப்படி அலைய விட்டு எல்லா தவறுகளையும் செய்றீங்க பாரு. அதற்கு பேர் தான் அது விரோதம். தேவனுக்கு பிரியமில்லாததை உங்க வீட்டுல, உங்க வேலையில நீங்க போகிற வாழ்கிற ஒவ்வொன்றும் செய்ய செய்ய தேவனுடைய பார்வைக்கு என்னவா இருக்கும்? அது பொல்லாப்பா இருக்கும். நான் சொன்னபடி நீங்க என்ன செய்யல, செய்யவே இல்லையே. அப்ப என் சமூகத்துல மட்டும் சொல்லிவிட்டு வெளியே என்ன பண்ணல, உங்களால இருக்க முடியனால் நீங்கள் என்ன இடத்துல என்ன பண்றீங்க? மாய்மாலம் பண்ணுகிறீர்கள். அதனாலதான் நீங்க வாயினாலே என்னை துதிக்கிறீர்கள், ஆனா இருதயமோ இப்ப சர்ச்சில் மட்டும் ஜெபம் பண்ண நீ, ஒழுங்கா இருக்க கற்றுக்கொண்ட நீ வெளியே போகும்போது வரலன்னா இங்க அப்பா யார் இல்ல?
ஆண்டவர் இல்லன்னு நீ ஏன் நினைச்சுக்கின? அதனாலதான் உலக கிரியைகள் என்ன பண்ணுது, விரோதமா நீ செய்ய செய்ய ஆண்டவர் மேல என்ன வருது, கோபம் வருது. அப்ப ஆண்டவர் இல்லையா? அப்ப சொல்ற ஆண்டவர் எங்கும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு சொன்னது யாரு? வேதம் சொல்றது நீ ஏற்றுக்கொண்டல்ல, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, என் போக்கையிலும் வரத்திலும் வருவாரு, அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது தாங்க சொன்னல. அப்ப வீட்டுல போகும்போது உணரலையோ? அப்ப மட்டும் எப்படி உன் சிந்தை மாறிச்சு, உன் சுவாபம் ஏன் மாறிச்சு அப்படின்னா, நாம நிலைவரமான ஆவியை பெறவில்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யல, நிலைத்தன்மை இல்லாமல் மாறி விடுகிற சுவாபம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். தேவ ஆவியில் இருக்கும் போது அதை பின்பற்றுகிறீர்கள். வெளியே போனவனே மனுஷ ஆவியில் என்ன பண்றீங்க, செயல்படுகிற போது கன்வெர்ட் ஆகுது. என்ன ஆகுது? அப்படியே என்ன ஆகுது, உருமாற்றம் அடையுது, பரிமாற்றம் அடைகிறது. சபையில் இருக்கிற வரைக்கும் தேவ பிள்ளை, வெளியே போனவன அது பரிமாற்றம் அடைந்து இப்ப யாரு, உலக பிள்ளையா மாற ஆரம்பிச்சுற. அப்ப தேவ ஆவியை ஒதுக்கி தள்ளி விட்டு வேறொரு கிரியைகளை உனக்குள்ள வர விடுவதுதான் அது அந்த பரிமாற்றம். அப்படி வரும்போது தேவனுக்கு விரோதமானதை செய்யற, அதனால் வேதனையும் அடைந்து விடுகிறாய். அதுதான் அவர் சொல்றாரு, நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்துறார். அதுக்கு அடுத்தது அவர் சொல்ற காரியம், அவர்கள் உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையா இருக்கவில்லை. என்ன உடன்படிக்கை பண்ணோம்? இன்னைக்கு சபைக்கு வந்த நீங்க ஜெபம் பண்ணி இருப்பீங்க. என்னன்னு, ஆண்டவரே இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தின்படி ஆராதனையில நமக்கு உண்மையா இருக்க வேண்டும், முழு மனதோடு இருக்க வேண்டும், சரியா நமக்கு உங்களுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் ஒப்பு கொடுத்தீங்கல்ல. வெளியே போனவொடனே அப்படியே மாத்திக்கோ, நம்ம ஒழுங்காவே இருக்க மாட்டோம். இப்ப என்ன அர்த்தம், உடன்படிக்கை என்ன ஆகுது, மீறிட்டோம்ல. உடன்படிக்கை என்ன செய்தீர்கள், நீங்க சபையில ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் தான் அறிக்கையிடுகிறீர்கள். நான் சொன்னா கூட இல்ல, அதனாலதான் நீங்களே ஜெபம் பண்ணு மனசுல சொல்லும் போது நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப உடன்படிக்கை பண்ணி நீங்க வெளியே போகும்போது வரல அப்படின்னும் போது அந்த உடன்படிக்கை என்ன பண்ணிட்டீங்க, நீங்க மீறி நடக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் உங்க மேல பாசம் வருமா? என்கிட்ட நல்லா ஒழுங்கா போயிட்டு வருதுன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ண அப்படின்னு உனக்கே கோவம் வரும்போது தேவனுக்கு வருமா வராதா? அப்ப அதுதான் அவர் சொல்றாரு. அடுத்ததாக, அவரோ இவ்வளவு நீ பண்ணியும் அவர் முழுமையானவர் என்பதை நிரூபிக்கிறார். உன் மேல என்ன வச்சிருக்கிற, நீ தப்பே பண்ணாலும் நீ பாவமே பண்ணாலும் உன் மேல நான் அன்பு வரையில. நீ என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவன்னு உன் மேல என்ன செய்யறாராம், அவர் அன்பு முழுசா வச்சாராம். நீ வச்சு உடன்படிக்கை நீ மறந்தால் கூட உன் மேல வச்ச உடன்படிக்கை என்ன செய்யலாம், அவர் மறக்கவே இல்லையா. நீ சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை என்ன செய்வேன், நான் சீர்படுத்துவேன்னு சொல்லி உனக்காக அவர் என்ன செய்யறார் பாருங்க. உன் குறைவில் அவர் என்ன செய்யறார் பாருங்க. அவரும் அவர்களை அழிக்காமல், நீ பண்ணதுக்கு என்ன செய்யணும், உனக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணலையா, அழிக்க விடாமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். என்ன செய்யறாரு, உங்கள் அக்கிரமத்தை என்ன பண்ணாராம், அவன் உங்க மேல இரக்கமுள்ளவராய் இருந்ததுனால உங்களை என்ன செய்யறாராம், மன்னிக்கிறாராம். அப்ப நான் உன்னை பயம் பொறுத்துறேன், எதுக்காக, நீ திருந்தணும்ன்றதுக்காக. ஆனா அது யாரால வரணும், கட்டாயப்படுத்தி இல்ல, நீயா ஒரு அன்பை உணர்ந்து திருந்தணும். அப்பதான் நீ சபையில நிலைவரமாய் இருப்பாய், நிலைத்த கனிகளை நீ கொடுக்க முடியும். பயமுறுத்துவதனாலே என்ன செய்ய முடியாது, யாரையும் திருத்தி விட முடியாது. ஆனா அது நல்லதுக்காக செய்யும் போது அதை புரிந்து கொண்டு தேவனுக்கு உகந்தவர்களா நீங்கள் மாறினால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்கிட்ட நீ உண்மையா இருக்கிறன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பாரு, உனக்கானதை கொடுத்து உயர்த்துவார். ஆனால் நீங்கள் உண்மையற்றவர்களாய் போனால் என்ன ஆகும், உங்களுக்கு தான் கஷ்டம், அவருக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவர் உடன்படிக்கை மாற்ற மாட்டார். அந்த அன்போடு உங்களை எப்படி காப்பாற்றணும்னு நினைப்பாரு, மன்னிப்பாரு. அப்ப நீங்க வராம போனா என்ன பண்ணுவாரு, அழிச்சிருவாரா? இல்லங்க, நீங்க சபைக்கு வரலாம், உங்களை அழிக்கலாம் மாட்டாரு, நீங்களே என்ன ஆயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. புரியுதா இல்லையா? அவர் அழிக்க மாட்டார். ஏன்னா தனது பிள்ளைகளை அப்படி பொல்லாங்கினாலே பயமுறுத்தி ஆராதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. புரியுதா? நான் நீ திருந்ததுக்காக சொல்றேன், ஒழுங்கா இருந்தா நீ நல்லா இருப்பேன். ஆனா அவர் பயமுறுத்தினா அவன் என்ன செய்ய மாட்டார், திருத்த வேண்டிய அவசியம் இல்ல, புரிய வைக்கிறார். அவ்வளவுதான். உனக்கு சூழ்நிலைகள் புரிய வைக்கும். நீ என் கூட இருந்தா இது நடந்திருக்குமா, இது செய்யாதே என்று உனக்கு புரிய வைப்பாரே தவிர உன்னை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா அழிஞ்சிருவ. எப்படின்னா நீ செய்யறது என்னது, தப்பு. பாவி, நீ ஏன் அழிஞ்சிருவடா, நீ பேசுறது நீ பண்ணதுக்கெல்லாம் அழிஞ்சே போயிட்டு சொல்றல, நீ வழியில சொல்லுவ. ஏன்னா தப்பான வழிக்கு போவதனாலே அந்த தப்பான வழி என்ன பண்ணுவன, அழிவுக்கு தானே கொண்டு போவோம். சொன்னதுனால இல்ல, நீ எந்த வழியில் போகிறாயோ அது தானா உன்னை என்ன செய்யும், அழிவுக்கு கொண்டு போய்விடும். ஆனா ஆண்டவர் ஒருபோது உன்னை அழிக்காமல் பாதுகாக்கிறார். ஆனா நீயாதான் என்ன பண்ணுவ, வலிய போய் அதை செய்து விடுவாய். அல்லேலூயா. சொன்னாரு, அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல், கோவம் வர அவருக்கு, நீ வராம போனா, ஒழுங்கா தேடாம இருந்தா, அவர் பார்வைக்கு பொல்லாத செய்யும்போது கோவம் வருதான். ஆனா என்ன பண்ணுவாரு,
உன் மேல அன்பு வச்சுன்னு சொல்லிட்டாருல்ல, அதனால கொஞ்சம் என்ன பண்ண பெத்த மனசு அதுதான் அவருக்கு உன்னை பார்க்கும்போது கோவம் வரும்போது கூட நான் தான் அந்த பிள்ளையாச்சே, நான் தானே உருவாக்குனேன், நான் தான் சரி பண்ணணும் அப்படி என்று சொல்லி கோவம் வர்றதை கூட என்ன செய்யறாரு, அவர் கட்டுப்படுத்துகிறார். சொல்றாரு, அநேக தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். நிறைய வாட்டி நீ நானும் ஒழுங்கினமா இருக்கும்போது நம்ம மேல அவருக்கு என்ன ஆகுதுதான். ஆனா அவர் என்ன பண்ணாரா, வேணாம் வேணாம், பிள்ளைகளை என்ன செய்தவங்கள கோபப்பட வேண்டாம், அவ தாங்க மாட்டாங்க அப்படி என்று சொல்லி அவர் உனக்காக எனக்கா என்ன செய்தார், அந்த கோபத்தையே ஒதுக்கி வைத்தாராம். நீ உடன்படிக்கையை மீறிட்ட, ஆனா அவர் முழு மனசா உன் மேல் நம்பிக்கையா இருக்கிற. ஒரு நாள் திருந்திடுவேன், ஒரு நாள் என் அன்பு உனக்கு புரியும், என் பார்வைக்கு நீ என்ன செய்வ, நலமானதை செய்வாய், முழு மனசா என்னை தேடுவாய், அப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து உன்னை கொண்டு செய்யும் காரியத்தை என்ன செய்வேன். அப்ப சொல்வாரு, நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ மட்டும் முழு மனதோடு அவரை தேடி அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவர் உங்ககிட்ட வரும் என்ன செய்வாரு, பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்வார். நீ எங்க தாழ்ந்தாயோ அங்க உயர்த்துவார், எங்க விழுந்தாயோ அங்க இருந்து தூக்கி எடுப்பார், எங்க உனக்கு ஆதரவு இல்லாம இருந்ததோ உனக்கான ஆதரவை அவர் தருவார். அல்லேலூயா. அப்ப நீயும் நானும் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது நல்லது. சபைக்கு வருவது, ஜெபிக்கிறது, சோதனை சொல்றது, 4 பேருக்கு கனம் பண்றது தப்பு கிடையாது. ஆனா அது எதோட நின்றக்கூடாது, மனுஷனுக்கு பயப்படுற வெறும் கற்பிக்கப்பட்ட போதனையை போல சர்ச்சைக்கு போகும்போது மட்டும் பயம், வெளியே போனா வராது, சர்ச்சைக்கு போனா வரும், வெளியே போனா வராது, வீட்டுக்கு போனா வர, வேலைக்கு போனா வராது. இதெல்லாம் யார் பார்க்க போறா, நல்ல பண்ண நான் இல்லதான், ஆனா ஆண்டவர் கூட தானே இருக்கிறாரு. சொல்லுங்க, ஆண்டவர் இருக்கிறாருல்ல. அப்ப நீங்க அதை மறந்து போனீர்களே, அப்பதான் அவருக்கு வேதனையா இருக்கு. என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்ப பொய்யா, அப்ப இங்க வந்து நடிச்சியா, தேவாலயத்துல வந்து நடிச்ச, நான் சொல்லி ஊழியக்காரன் சொல்லி கொடுக்க என்ன பண்ண சொன்னேன், ஆனா வெளியே போய் செய்யல, அப்ப நீ உண்மையா மனம் திரும்பல இல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவங்க மேல ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ விரோதமா நடக்கிறது. அப்ப முழு மனசு இருந்தால் உங்களுக்கு அந்த துரோகம் பண்ற எண்ணமே வராதுங்க. ஏன்னா உனக்கும் அவருக்கு என்ன இருக்கிறது, உடன்படிக்கை இருக்கிறது. ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வெளியே இருக்கிற மாதிரி நீ சொல்ல முடியாது, நீங்கள் ஒரே மனமுடையவர்கள், புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் உங்க மேல பாசத்தை எதிர்பார்ப்பார். நீ எதிர்பார்க்கிற மாதிரி உங்ககிட்ட என்ன பண்றது, முழு மனசை எதிர்பார்ப்பாரு, தப்பு கிடையாது. நீங்கள் அவருக்கு துரோகம் செய்யும் பொழுது என்ன அவரு ஃபீல் பண்றார். ஆனாலும் நீ துரோகம் பண்ணல, நானும் பண்ணுவேன்னு ஒன்ன மாதிரி உலக பிள்ளைகள் மாதிரி பண்ண மாட்டாரு. என்ன பண்ணுவாரு, அவர் என் அன்பில நான் உண்மையா நிலைத்திருப்பேன், என் அன்பு ஒரு நாள் என்ன செய்யும் உனக்கு புரியும், அன்று உலக அன்பு ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து நீ என்ன செய்வ, திருந்தி வருவாய் என்று உனக்காக என்ன செய்வாரு, அவர் காத்திருப்பார். கோபம் வந்தால் கூட பொறுத்து கொண்டு உன்னை எப்படியாவது என்ன செய்யணும், முழுமை அடைய வரைக்கும், அந்த அன்பு நிலைவரப்பட வரைக்கும் உனக்காக என்ன செய்வாராம், உனக்காக காத்திருப்பார். கோபம் வந்தாலும் பொறுமையாக. உலக மனிதர்கள் வேணா நீ தப்பு பண்ண நானும் பண்ணுன்னு போயிடலாம், என் தேவன் அப்படி அல்ல. நீ முழுமை அடையும் வரை, உன்னை சீர்படுத்தும் வரை, தன் பார்வைக்கு நலமானதை செய்யும் வரை, தன் பிள்ளைகளை உருவாக்குவதில் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் தூங்கிட மாட்டாரு. அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பார். அல்லேலூயா.